வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஒரு ஆணுடைய மனதில் நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்கள் புதுவிதமான ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது, அவர்கள் உங்களை அந்த இடத்தில் அதிகம் பாதுகாப்பாக நினைப்பார்கள். ஒரு ஆணுடைய மனசுல இல்லை ஒரு பொண்ணுடைய மனசுல நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு டூரோ இல்லை ஒரு புதுசான ஒரு பிளேஸுக்கு ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்கன்ற போதும், எப்படி எதுக்கோ ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போயிருக்கீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க உங்களை அதிகமாக சேஃபாக வச்சுருக்குன்னு நினைப்பாங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா, தப்பு எந்த விஷயமும் நடந்துடக்கூடாது, உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பாசத்தில். இதை நிறைய ஆண்கள் பண்ணக்கூடிய விஷயம், பெண்களும் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் கரெக்ட் நினச்சி அவங்க எனக்கு தெரியாத என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிறீங்க. உங்களுக்கு புரியல, அவங்களுடைய அன்புங்கிறது உங்களை பாதுகாக்க தான் நினைக்குது, உங்களை தப்பா பண்றதுக்காக இல்லை. ஒரு ஆணுடைய மனதில் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் அந்த ஆண் உங்களை பாராட்டி தான் பேசுவான். இதுக்கு முக்கியமான காரணம், உண்மையை சொல்றதுக்கு அந்த ஆணுக்கு பெரிய டிஃப்ரென்ஸா இருக்காது. ஆனா உண்மையை சொன்னா நீங்க மனசு உடஞ்சு போயிருவீங்களே, நீங்க கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக அவங்க நீங்க என்ன பண்ணாலும் பாராட்டி பேசுவாங்க. அதுக்காக அவங்க உங்க மேல அன்பே வைக்கலன்றது அர்த்தம் இல்லை, அன்பு இருக்கு. பட் நீங்கள் தப்பான ஒரு விஷயத்துல போகும்போது கண்டிப்பாக அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் தடுப்பாங்க. பட் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படி பண்ண முடியாதுல்ல. ஒரு ஆணுடைய மனதில் நீங்கள் இருந்தால் அந்த ஆண் எப்போதும் எதையாவது உங்களிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். நிறைய பேர் தப்பாக நினைக்கலாம். உங்களுடைய செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக ஒருத்தங்க மூவ் பண்ணுறாங்க, கேட்குறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்பவுமே பிரேக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. உங்களுடைய மனசுல ஒருத்தவங்க உண்மையாக விரும்பியிருந்தாங்கன்ற போது அவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, வேற கேட்பாங்க. சாப்பிட்டியா, என்ன பண்ற, எங்க இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தூங்கலையா அப்படின்ற மாதிரி அக்கறையில இருக்கும். மோஸ்ட்லி சொல்லணும்னா மற்ற பசங்க கூட பேசினா கூட பேசாத, பொண்ணு கூட பேசினா பேசாத, இப்படிப்பட்ட விஷயமா தான் கேட்பாங்க. ஒரு ஆணுடைய மனதில் நீங்கள் இருந்தால் அந்த ஆண் உங்களுடைய புகைப்படத்தையும் உங்களுடன் பேசிய மெசேஜ்களையும் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். இது நார்மலா காமனா எல்லா பிரேக்கப்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். ஆமா, அதுதான். ஆனா என்ன ஒரு இதுல ஒரு விஷயம்னா, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற போது ஒரு சில தினங்கள்லயே அவங்கள மறந்துட்டு, ஐ மீன் ஒரு சில மாதங்கள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, மறந்துட்டு வேற ஒரு பொண்ணோ வேற ஒரு பையனோன்ட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு ஆணுடைய மனசுல உண்மையான அன்பு இருந்துச்சோ அவங்களுக்கு 1 வருஷம் ஆனாலும் 2 வருஷம் ஆனாலும் அவங்கள மறக்க முடியாது. அவங்களுடைய ஞாபகம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள விட்டு வேற ஒருத்தவங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஒருவருடைய ஆணுடைய மனதை நீங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களுடன் இருந்தால் உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய கண்களையும் தான் பார்த்து சந்தோஷப்படுவார்கள், சிரிப்பார்கள், வெட்கப்படுவார்கள், தடை கொள்வார்கள். உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு ஆண் கூட இருக்கீங்க, அவங்களையும் நீங்களும் லவ் பண்ணி மீட் பண்றீங்கன்ற போது ஃபர்ஸ்ட் மீட்டோ செகண்ட் மீட்டோ கண்டிப்பா அவங்க உங்களை பார்த்து அதிகமாக சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க, தலையை கூட பணிவாங்க. இது ஆண்களுக்கான தனித்துவமான விஷயம். எல்லா ஆண்களும் இதை பண்ண மாட்டாங்க. காரணம், ஒவ்வொரு பொண்ணுங்க கூட இருக்கக்கூடிய ஆண்கள் வேறமாக நடந்துப்பாங்க, ஒரே ஒரு பொண்ணு கூட இருக்கக்கூடிய ஆண்கள் இப்படி நடந்துப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆண் எப்படிப்பட்டவன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு வீடியோவில் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீ தட்டா பபாய்.